லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 சிம்மராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. 2025ஆம் ஆண்டு பல ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறது. சனி, ராகு, கேது, குரு பயிற்சியாலும் நவ கிரகங்களின் பயணத்தாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, பொருளாதார நிலை எப்படி இருக்கும், நல்ல வேலை கிடைக்குமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் குறித்து அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோங்க. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. காரணம், கண்டக சனியாக கவலை ஏற்படுத்திய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு. குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும் பின்னர் விரயஸ்தானத்திற்கும் வரப்போகிறாரு. பணவரவும் அதற்கேற்ப சுப விரய செலவுகளும் வந்து போகும். அஷ்டம வீட்டில் உள்ள ராகு 7ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டில் உள்ள கேது உங்கள் ஜென்ம ராசிக்கும் வரப்போகிறாருங்க. இப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில் இதை பற்றி ஒவ்வொன்றா விரிவாக தெளிவாக பார்க்கலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அஷ்டம சனி காலம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையும் பேசும்போது கவனம் தேவை. பணம் விஷயத்தில் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவைப்படும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இதுவே உங்களுடைய வேலையும் தொழிலும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, ஆண்டோட முற்பகுதியில் தொழில் ஸ்தாபனத்தில் பயணம் செய்யும் குரு பகவான் வேலை தொழிலில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். 2025ஆம் ஆண்டு மே மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து பயணம் செய்ய போகிறதுனால கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும். அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது அவசியங்க. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து விட்டதுனால திருமண யோகம் கைகூடி வருங்க. அந்த நேரத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவைங்க. ஆண்டின் பிற்பகுதி குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும். பல வழிகளில் இருந்து பணம் வரும். கூட்டு தொழில் சிறப்படையும். கேது உங்கள் ராசியில் வந்து அமர போகிறாரு. ஜென்ம கேது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். தொழில் வியாபார விஷயமாக முக்கிய முடிவு எடுக்கும்போது ஆலோசனை தேவைப்படுங்க. பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டக சனி காலகத்தில் கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு அஷ்டம சனியும் சில சோதனைகளை தரப்போகுதுங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பதற்றத்தோடு இருப்பீங்க. காரமான உணவுகளை இரவு நேரங்களில் தவிர்க்கிறது நல்லது. எத்தனையோ இன்னல்களை கடந்து வந்திருப்பீங்க. குடும்பத்திலும் சமூகத்திலும் பேசும் வார்த்தைகளில் கவனம் நிதானம் தேவைங்க. குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டக சனி காலத்தில் மாணவர்கள் சில சோதனைகளை சந்தித்து இருப்பீங்க. பொது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்ப்பது நல்லது. 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு அஷ்டம சனி ஆரம்பமாவதால் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கவனம் தேவை. பொறுப்போடு கவனமாக படித்தால் மட்டுமே தேர்வுகளை வெற்றி பெற முடியும். விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும் இந்த வருடம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.